மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த பதிவுல ஈரான் இஸ்ரேல் இடையிலான யுத்தம் என்ன கண்டிஷன்ல இருக்குது, உள்ள என்ன நடக்குது, யுத்தத்துக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. முதல்ல யுத்தத்துக்குள்ளே நடக்கின்ற விஷயங்கள் என்ன, என்னென்ன இழப்புகளை, எவ்வகையான தாக்குதல்களை மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயங்களை எடுத்து பார்த்தமாக இருந்தால், தற்போது 8 நாட்களை எட்டியிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல கடந்த 2 தினங்கள்ல இந்த யுத்தம் மிக ஆக்ரோஷமான ஒரு யுத்தமாக மாறி இருக்கிறது. இரு தரப்பும் பல்வேறு தாக்குதல்களை நடத்தியிருப்பதை பார்க்க முடிஞ்சது. இதுல முதல்ல ஈரான் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பயணிக்குது. மிக முக்கியமாக ஷிஹாப் ஜெனரேஷன் 6 என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணைகளை பயன்படுத்தியது இப்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய மரண பயத்தை ஏற்படுத்தியிருக்குது. தெல் அபீபை தாண்டி பல்வேறு இடங்கள்ல இலக்கு வச்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சது. அந்த வகையில தெல் அபீபில் இருக்கின்ற பேரு சபை என்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலை இந்த தாக்குதலுக்கு இலக்கானது. இந்த தாக்குதலுக்கு இலக்கானதோட மிக பயங்கரமான பயமும் பீதியும் இஸ்ரேலை பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுல அன்றைய தினம் அதிகாலையில இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக போனவங்களுடைய எண்ணிக்கை 271 பேர் சென்றதாக சொல்லப்படுது. இதுல காயப்பட்டவங்களோட 65 பேர் என்பதை இஸ்ரேல் இப்போது ஒத்துக்கொண்டிருக்குது. இந்த இடுபாடுகளுக்குள் இன்னும் மக்கள் மீட்கப்படாமல் இருக்கின்ற ஒரு அவலமும் இருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கு பதிலளிக்கும் வகையில இஸ்ரேல் என்ன பண்ணியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 யுத்த விமானங்கள் மூலம் ஈரானுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல் எதை இலக்கு வைத்து நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய அணு ஆயுத உலைகளையும் ஈரானுடைய இராணுவ முகாம்களையும் ஏவுகணை உற்பத்தி செய்கின்ற அந்த தளங்களையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுல இப்போது தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஹெலிகாப்டர்களுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், நடான்ஸ் அணுசக்தி மையத்துல தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுல சிறு சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், ரசாயன கசிவுகள் அங்கிருந்து வருவதாகவும், இது குறித்து ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆபத்தான நிலை கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்குவதற்கான வாய்ப்பில்லை என்ற ஒரு விஷயத்தை இப்போது ரஷ்யா அறிவிச்சிருக்கிறது. இப்படி வேட்டைக்கு போட்டியான இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நகர்வதை பார்க்க முடிந்தது. இதற்கு மேலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு இழப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F-35 ரக யுத்த விமானம் 3 இப்போதைக்கு ஈரான் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக சொல்லப்படுது. F-35 ரக விமானம் பெருமதி வாய்ந்தது மட்டுமல்ல, இது அமெரிக்காவுடைய உற்பத்தியாகவும் கருதப்படுது. இதுல 2 விமானிகளை கைது செய்திருப்பதாகவும் சொல்லப்படுது. ஒன்றில் ஆள் இல்லாமல் வந்ததுனால அதுவும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுது. இதனுடைய உற்பத்தி செலவு மட்டும் $251 மில்லியன் என்று சொல்லப்படுது. இந்த 3 பெறுமதியும் கிட்டத்தட்ட $753 மில்லியன் என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படுது. இதோட முடிஞ்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. மரத்தால விழுந்தவன மாடு குத்தின கதை மாதிரி இஸ்ரேலுடைய பங்கு சந்தையினுடைய கட்டிடம் முற்றுமாக இடிந்து விழுந்ததையும் இஸ்ரேல் இப்போது அறிவிச்சிருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் இலக்கு வைக்க தாக்கப்பட்டது சம்பந்தமாக இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்லுதுல, இது ஒரு யுற்ற குற்றமாக பார்க்கிறோம் என்று சொல்லியது. பலஸ்தீன் மண்ணுல 35க்கும் அதிகமான வைத்தியசாலைகளை தகர்த்தது, வைத்தியர்களை கொண்டதெல்லாம் மறந்து கோமால இருக்கிற ஒரு நிலையத்தான் இப்போது பார்க்க முடியுது. காரணம், அவ்வளவு அடி விழ ஆரம்பிச்சிருக்கிறது. என்ன செய்யறது, ஏது செய்யறது என்பது கூட புரியாத ஒரு சூழ்நிலை இப்போது இஸ்ரேலுக்கு உருவாகி இருக்குது. அதை தாண்டி இப்போது உள்ளுக்குள்ள உள்ள களைய ஆரம்பிச்சிருக்குது ஈரான். கிட்டத்தட்ட 18 முசாட் உளவாளிகளை கைது செஞ்சாங்க. இதுல பல்வேறு நபர்களிடம் வெடிபொருட்கள் இருப்பதாகவும், சிறு வகையான ட்ரோன்கள் இருப்பதாகவும், இதை வைத்துத்தான் ஈரானிலே இருக்கின்ற அணு விஞ்ஞானிகளை தாக்குதல் நடத்தி கொள்ளுவதற்கான ஏற்பாடுகள் செய்ததாகவும் புலன் விசாரணையில தெரிய வந்திருக்குது. மொத்தமாக இதுவரைக்கும் நடந்த தாக்குதல்ல ஈரான் தரப்புல கிட்டத்தட்ட 224 பேர் படுகொலை செய்யப்பட்டதோட 1277 பேர் காயமடைந்ததாக தெரிய வருது. ஈரானுடைய தாக்குதல்ல இஸ்ரேல் தரப்புல கிட்டத்தட்ட 24 பேர் இறந்துள்ளதாகவும் 2000 பேர் காயமடைந்ததாகவும் தெரிய வருவது மட்டுமல்ல, இப்போது பல்வேறு இடங்கள்ல இஸ்ரேல் பற்றி எறிய ஆரம்பித்திருக்குது. அதுல மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு 3 1 பகுதியினருக்கு வாழ்வதற்கு இடம் இல்லாமல், அவர்களை வாழ வைப்பதற்கான வழி இல்லாமல் இஸ்ரேல் திணறுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அவ்வளவு தூர கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதனால மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத ஒரு சூழல் உருவானது மட்டுமல்ல, அவ்வப்போது எச்சரிக்கை மணி ஒலித்து கொண்டிருப்பதனால் இரவு நேரங்களில் கூட அவங்களுக்கு தூங்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுது. இது மட்டுமல்லாம இப்போதைக்கு இஸ்ரேலுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாக்குதல் நடத்துவதை தாண்டி
தலையில் விழுகின்ற ஏவுகணைகளை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற யுக்தியை தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்குது. அதுதான் இப்போது சூழ்நிலையில இஸ்ரவேல் ஈரானுடைய அந்த ஏவுகணைகளை தட்டுவதிலும் வீழ்த்துவதிலும் குறியாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 10 நாள் தொடக்கம் 12 நாட்கள்ல அவர்களிடம் இருக்கின்ற இந்த வீழ்த்துகின்ற ஏவுகணைகள் தீர்ந்துவிடும். உடனடியாக இவங்க அமெரிக்காவினுடைய உதவியை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்ற ஒரு அச்ச சூழ்நிலையை இப்போது அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து 24 மணி நேரங்களும் இந்த ஏவுகணைகள் தட்டி வீழ்த்துகின்ற பணியை செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்குதா என்றால் அது சாத்தியமற்ற ஒரு விடயம் என்று சர்வதேச ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தின் இயக்குனர் டேன் கரேக்கா தெரிவிச்சிருப்பது ஒரு ஆச்சரியமான செய்தியாக இப்போது பார்க்கப்படுது. சரி, இந்த கட்டத்துல யுத்தத்துக்கு வெளியே நடக்கின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பு அமைச்சுக்கு இந்த வருடம் இஸ்ரேல் ஒதுக்கிய நிதி 5.5 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். ஆனா இந்த யுத்தத்தின் காரணமா இப்போது அவங்களுக்கு தேவை ஏற்பட்டிருக்குது 11.5 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இந்த பணத்தை எங்கிருந்து பெறுவது என்பது இப்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்குது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது 12,000 பேர் அளவுல நட்டஈடு கேட்டு அரசுக்கு விண்ணப்பங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நட்டஈடு வேண்டும் அப்படின்னு சொல்லி இதற்காக இவங்க நிதியாக கொடுக்க வேண்டியது 277 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இப்படி நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமானாலும் ஒரே ஒரு ஆறுதல் அவங்களுக்கு இருக்கு. என்னன்னு கேட்டா, அண்ணன் எந்த நேரத்துல காப்பாத்துவாரு அப்படின்ற ஒரு இலவு காத்த கிளி போல இப்ப காத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. இப்போது ஏவுகணைகளை தடுக்கிறதாக இருந்தாலும் அமெரிக்காவோட உதவி தேவை. பறந்து போய் தாக்குதல் நடத்துறதாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய உதவி தேவை. இப்ப அமெரிக்காவினுடைய அதிபருக்கு வந்திருக்கிற சிக்கல் என்ன, ஓடி பாதுகாப்புக்கு வரலாமா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்குது. கடந்த சில தினங்கள்ல அவங்களுடைய செனட் சபை கூடி ஒரு முடிவு எடுத்திருக்குது. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய இந்த யுத்தத்துல அவங்களுக்கு சார்பாக அமெரிக்கா இராணுவத்தையோ அதிகாரிகளோ அனுப்புவதில் எமது நாட்டு மக்களுக்கு உடன்பாடு கிடையாது. அப்படி ஒரு நிலை வருமாக இருந்தால் அந்த முடிவை நீங்கள் ஜனாதிபதி ட்ரம்ப் எடுப்பதாக இருந்தால் காங்கிரசினுடைய ஒப்புதலும் அதனுடைய வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு வாக்கெடுப்புக்கு பின்புதான் அந்த ஒரு விஷயத்தை செய்ய முனையணும் என்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயத்தையும் இப்போது எழுதி வச்சிருக்காங்க. ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? அடுத்த கட்டத்துக்கு போனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலோசனை சபையை கூப்பிட்டு நேற்றைய தினம் ஒரு ஆலோசனை கேட்டிருக்கிறாரு. அப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்துல நிச்சயமாக அமெரிக்கா பங்கு பற்றுதலை தவிர்த்து கொள்ளணும். இஸ்ரேல் அதனுடைய யுத்தத்தை செய்து கொள்ளட்டும், அதுக்கான வழிகளை விட்டு விடுங்கள். எமது நாடு இதில் பங்கு பற்றுவது என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ளாது. எனவே இதில் நாம் தவிர்த்து கொள்வதுதான் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று சொன்னதற்கு டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரமும் கோபம் காரசாரமான வாத பிரதிவாதங்களை ட்ரம்ப் முன்வச்சதாகவும் செய்திகள் சொல்லுது. என்னதான் இருந்தாலும் துணைக்கு இப்போதைக்கு அமெரிக்கா வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை. இன்னும் சில வாரங்கள்ல இது சம்பந்தமான விஷயங்களை காய் நகரத்துகளை டொனால்ட் ட்ரம்ப் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் ஜசீரா செய்தியை வெளியிட்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான எந்த ஒரு திட்டமும் அமெரிக்காவிடம் இல்லை என்பதுதான் இப்போது தெரிகின்ற ஒரு ஆரோக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. அடுத்த விஷயம் வடகொரியா இந்த யுத்தத்துக்குள்ள ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும் என்ற மிகப்பெரிய ஒரு பயமும் அச்சமும் இஸ்ரேலுக்கு இப்போது உருவாகி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயங்கள் இப்போது பேசப்படுது. ஒன்று இந்த யுத்தத்தை வடகொரியாவினுடைய அதிபர் என்ன சொன்னாருன்னா, இது ஒரு யுத்த குற்றமாகவும் மனிதநேயத்துக்கு எதிரான ஒரு விஷயமாகும். இதை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு காட்டசாட்டமான விமர்சனத்தை முன் வச்சது மட்டுமல்லாம திடீரென ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு துறை சார்ந்த அதிகாரிகளை கண்டு பேசி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாரு. இப்ப இவங்களுக்கு மண்டை குழம்ப ஆரம்பிச்சிருக்குது. எதற்கு இவங்க இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பயம் ஏற்பட்டிருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல யுக்ரைன் பக்கத்துல அமெரிக்கா இருந்து ஆயுதம் கொடுத்து இந்த யுத்தத்தை வழிநடத்துறது தெரிஞ்சே வடகொரியாவுடைய அதிபர் என்ன பண்ணினார்னா, ரஷ்யாவுக்கு 10,000 துருப்புகளை கொடுத்தது மட்டுமல்ல 5 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பொறுமதியான ஆயுதங்களை வித்து இதை வச்சு நீங்க யுத்தத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை செஞ்ச அந்த தைரியத்தினால நிச்சயமாக இஸ்ரேல் என்ற ஒரு விஷயத்தை அவங்க கணக்கிலையும் எடுக்க மாட்டாங்க. ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்திருப்பாங்கன்ற ஒரு அச்ச சூழலும் உருவாகி இருக்குது. என்னதான் இருந்தாலும் வடகொரியா இன்னும் அதனுடைய தீர்மானத்தை அறிவிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இதுக்கிடையில இப்ப பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு யுத்த குற்றம், ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் ஒரு யுத்த குற்றம், நாங்க இப்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நாடப்புறோம் அப்படின்னு இவர் சொல்ல ஆரம்பிச்சாரு.
இந்த குற்றவியல் நீதிமன்றத்தை அணுகிறதுக்கான யோக்கியம் அவருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 2024ஆம் ஆண்டு கஸா யுத்தத்துக்கு எதிரான யுத்த குற்றங்கள் நடந்ததாக சொல்லப்பட்டு அவருக்கான பிடிவுராந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிறது அவருக்கு மறந்திருக்கும். இதை ஏன் இவர் புலம்ப ஆரம்பிச்சாரு? யுத்த குற்றம் பற்றியெல்லாம் இவங்க சிந்திக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஈரானுடைய கடந்த தினங்கள்ல இருவகையான ஏவுகணைகளை அவங்க ஏவி விட்டாங்க. ஒன்று ஷிஹாப் என்று சொல்லப்படுகின்ற 6வது ஜெனரேஷன், அடுத்தது ஃபத்தாஹ் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணை. இந்த ரெண்டுடைய வீரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபத்தாஹ் என்று சொல்லப்படுகிற ஏவுகணை கிட்டத்தட்ட 4600 கிலோகிராம் எடையுள்ளது. 1400 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய வலிமை உள்ளது. அது மட்டுமல்ல, அதனுடைய முனையில வெடிபொருட்கள் மட்டும் 1000 கிலோ தாங்கி இருப்பதாக சொல்லப்படுது. இதனுடைய ஒலி வேகம் கிட்டத்தட்ட 15 மடங்கு வரைக்கும் அதிகமானதாக சொல்லப்படுது. அதை தாண்டி ஷிஹாப் ஜெனரேஷன் 6 என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏவுகணை அதை விட மூர்க்கத்தனமானதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய வலிமை உள்ளது. அதை விட இது வேகமானதாக சொல்லப்படுது. இப்படியான ஏவுகணைகளை பயன்படுத்தது யுத்த குற்றம் என்று பெஞ்சமின் நெதன்யாகு புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இப்போது ஈரானுடைய கை ஓங்கி இருப்பதாகவும் மனதளவில் இஸ்ரேல் துவண்டு போயிருப்பதாக தெரிய வருது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா துணைக்கு வராமல் விட்டுருமோ என்ற அச்சம் இருக்குது. அவங்களுக்காக தொடங்கின ஒரு விஷயம். இப்போது அங்கு நிர்வாக ரீதியாக அமெரிக்கா இந்த யுத்தத்தில் களங்காண்பதை அவர்கள் விரும்பவில்லை. அதை தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் ஏதாவது முடிவெடுப்பாரா என்ற ஒரு ஆவலோடு இருப்பதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இப்போது யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த பகுதியிலே ஒரு அமைதி நிலவட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.